வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய பாரத்தை பத்தினது. எலி பந்தயம். அதாவது இந்த ராட் ரேஸ தாண்டி நமக்கான சொந்த இலக்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நாம பார்க்க போறோம். சரி, தயக்கம் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போவோம். நம்ம வாழ்க்கை எப்படி ஒரு முடிவில்லாத பந்தயமா மாறிடுச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கரெக்டா 15வது வயசுல ஆரம்பிக்குது. 10ஆம் வகுப்புல அதிக மார்க் வாங்கணுங்கிற அந்த மார்க் ரேஸ். அதுக்கப்புறம் 21 வயசுல காலேஜ் முடிக்கும்போது ஒரு நல்ல வேலை வாங்கணுங்கிற பிளேஸ்மெண்ட் ரேஸ். அப்புறம் 25 வயசுல சாலரி ரேஸ். டீனேஜ்ல ஆரம்பிக்கிற இந்த சமுதாயத்தோட அழுத்தம் நம்மள விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. இது எவ்வளவு பெரிய மன உளைச்சலையும் சோர்வையும் கொடுக்குதுங்கிறத யாராலும் மறுக்க முடியாது, இல்லையா? உண்மையிலேயே லைஃப் முழுக்க நாம ஓடிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நாம யாருக்காக ஓடுறோம், ஏன் ஓடுறோம்? காலையில எழுந்திருச்சு அவசர அவசரமா கிளம்பி நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதோ ஒன்னு துரத்திட்டே இருக்கும். ஒரு விதமான ஆழமான சோர்வு நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்குதானே? இப்போ இந்த விஷயத்துல உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு என்னன்னா, இந்த முடிவில்லாத ஓட்டத்தை த ஜெயண்ட் ட்ரெட்மில் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பெரிய ட்ரெட்மில் மேல ஏறி நின்னுட்டு கண்ணை மூடிக்கிட்டு தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிற ஒரு நிலை. சுத்தி இருக்கிற சமூகம் நம்மள அந்த ட்ரெட்மில்ல ஏத்தி விட்டுடுச்சு. நாமளும் நம்மளோட முழு சக்தியும் பயன்படுத்தி மூச்சு முட்ட ஓடுறோம். ஆனா ஒருபோதும் நமக்கு பிடிச்ச அர்த்தமுள்ள ஒரு சொந்த இலக்க நம்ம போய் சேரவே மாட்டோம். இது எவ்ளோ பெரிய முரண்பாடு பாருங்க. அதான் ரேட் ரேஸ். ஆமாங்க, இதுதான் எலி பந்தயம். ஒரு பெரிய கூட்டத்தோட சேர்ந்து எந்த ஒரு காரணமும் இல்லாம எல்லாரும் ஓடுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாமளும் குருட்டுத்தனமா ஓடிட்டே இருக்கிறது. இந்த ட்ரெட்மில் உதாரணம் எவ்வளவு ஆழமான உண்மையை சொல்லுதுன்னு கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். நீங்க உங்களுக்கான சொந்த இலக்க நோக்கி ஓடிட்டு இருக்கிறீங்களா? இல்ல உங்களை சுத்தி இருக்கிற கூட்டம் ஓடுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்களும் அவங்க பின்னாடியே ஓடுறீங்களா? கொஞ்சம் சுத்தி முத்தி பாருங்க. இந்த வேகமான கூட்டத்துல பல பேருக்கு அவங்க எங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, இந்த ட்ரெட்மில்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? அடுத்த கட்டத்துக்கு போய் இதுக்கான தீர்வு எப்படி உருவாகுதுன்னு பாப்போம். இந்த அழுத்தத்துல இருந்து வெளியில வர இங்க 3 முக்கியமான வழிகள் இருக்கு. 1, உங்க இலக்க நிர்ணயிங்க. 2, டிஜிட்டல் உலகத்துல இருந்து கொஞ்சம் விலகுங்க. 3, சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க. இந்த 3 படிகள் தான் நமக்கான நிம்மதியை மீட்டெடுக்க போகுது. அதனால இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உன் ஃபினிஷ் லைனை நீயே டிசைட் பண்ணு. இந்த கூட்டத்தோட பாதையிலிருந்து விலகி நிக்க உங்களுக்கு கண்டிப்பா தைரியம் வேணும். உங்க நெஞ்சத்துல கை வச்சு உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். மத்தவங்க உங்களுக்கான எல்லையை நிர்ணயிக்க எப்பவுமே அனுமதிக்காதீங்க. இது ஒரு விஷயத்த மிகச்சிறப்பா விளக்குது. சமூகத்தோட பாதைக்கும் உங்களுக்கான சொந்த பாதைக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிங்க. சமூகத்தோட பாதை அப்படிங்கிறது கூட்டத்தை பின்பற்றுறது, எப்பவும் ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறது, மத்தவங்க நம்மள புகழணும்னு எதிர்பார்க்கறது. ஆனா உங்களுக்கான சொந்த பாதை அப்படிங்கிறது நீங்களே தேர்ந்தெடுக்கிற திசை, அதுல கிடைக்கிற ஒரு அமைதியான தன்னம்பிக்கை, முக்கியமா உங்களுக்குள்ள கிடைக்கிற முழுமையான திருப்தி. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்பவே பெரியது. இந்த மாற்றத்துக்கான 2வது படி டிஜிட்டல் டிஸ்கனெக்ட். நம்ம மனசுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கணும்னா முதல்ல நம்மள சுத்தி எப்போழும் ஒலிக்கிற அந்த டிஜிட்டல் சத்தத்தை நாம கொஞ்சம் நிறுத்தணும். இதை இப்போ இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இத செய்யறது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். உங்க ஸ்மார்ட் போனை கொஞ்ச நேரம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. சாயங்கால நேரத்துல இயற்கையான ஒரு இடத்துல தனியா அமைதியா உட்காருங்க. கண்களை மூடி ஆழமா நிம்மதியா ஒரு மூச்சு இழுத்து விடுங்க. அந்த அமைதியை முழுமையா உணருங்க. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் உங்களை தொந்தரவு செய்யாத அந்த நிமிஷம் உங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய தெளிவை உருவாக்கும். இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். 3வது படி, சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க. கார்ப்பரேட் உலகத்துல கிடைக்கிற பெரிய மைல் கற்களை மட்டுமே வெற்றின்னு நினைக்காம நம்ம அன்றாட வாழ்க்கையில கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களையும் நாம கவனிக்க ஆரம்பிக்கணும். வாழ்க்கையில ரசிக்க வேண்டிய எளிய அழகான தருணங்கள் நிறையவே இருக்குங்க. நண்பர்களோட சேர்ந்து ஒரு சின்னதா டீ குடிக்கிறது, மாலையில மறையிற சூரியனை ரசிச்சு பாக்கறது, சாதாரண தருணங்கள்ல கூட மனசார சிரிக்கிறது. இந்த நிமிஷங்கள் தான் உண்மையிலேயே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கான அர்த்தம். இதை ஒரு புன்னவையோட செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையோட தரம் மாறுறத நீங்க கண்முன்னாடியே உணர்வீங்க. நீ வேகமா ஓடுறியா இல்ல எங்க போறன்னே தெரியாம ஓடுறியா? உங்களோட ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்தி இந்த கேள்விய உங்களுக்குள்ள ஆழமா கேட்டு பாருங்க. உங்களுக்கான திசைய நீங்களே தேர்ந்தெடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன்.